ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாசிப்பருப்பு பொங்கல் பார்க்கலாமா? இதை வந்து பூஜைக்காக, ஐயப்ப பூஜைக்காக ரெடி பண்ண பாசிப்பருப்பு பொங்கல். இதுக்கு வந்து அரிசி வந்து நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2-3 தண்ணிக்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி எவ்வளவுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாத்திரம் வந்து 300 மில்லி பிடிக்கும். நான் இதுக்கு ரெண்டு அளவு ஊற்றிருக்கிறேன். 600 மில்லி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், நல்ல குழகுழப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 50 மில்லி அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் இதை சேர்த்துக்கோங்க, நல்லா அருமையாக வரும். மஞ்சள் பொடி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு கல் உப்பு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு அதிகமாக பொங்கல் வந்து நல்ல குழைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஒரு 50 மில்லி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. நான் 600 மில்லி தண்ணியும் 50 மில்லி பாலும் சேர்த்துருக்கேன். மொத்தம் 650 ஆயிடுச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ரா 50 ஊற்றிக்கலாம். நான் இப்போ இதை 3 விசில் வச்சுட்டு சிம்மில் 5 நிமிஷம் நான் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அருமையாக வெந்திருக்கு. தண்ணி வந்து எனக்கு இது கரெக்டான அளவு. இந்த பதம் வந்து எங்களுக்கு சரியாக இருக்கும். இதை விட குழைவாக வேணும் அப்படின்னா ஒரு 50 மில்லி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிப்பு பார்க்கலாம். பாருங்கள், நான் மிளகு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தேவையான ஒரு கொஞ்சம் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சாஸ்பேனில் நான் வந்து நெய்யும் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து பொங்கலில் சேர்க்க போகிறோம். ஃப்ளேமை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம கலந்துடலாம். இதில் வந்து மிளகு சீரகத்தை நான் 1-2 தட்டி எடுத்திருக்கேன். பொடி பண்ணி போட வேண்டாம். நீங்கள் சிலவங்க வந்து அதை நல்லா பவுடராக்கி சாதத்தோடையே சேர்த்து கூட வேக வைப்பாங்க. அப்படிங்கப்போ ரொம்ப அதிகமான காரம் வந்து ஏறிடும். அதனால் இது வந்து குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். இந்த பொங்கல் நம்ம ஏற்கனவே நம்ம மிளகு சீரகம்லாம் 1-2 தான் தட்டி போடுறோம். இப்போ இது வந்து வறுத்துருக்கு. நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பொங்கலோட இதை நம்ம கலந்துடலாம். பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் நெய் தான். அருமையாக இருக்கும் இந்த பொங்கல். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இந்த தண்ணீர் அளவும் மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டான அளவு தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.